Hello all of you. இந்த வீடியோ வந்து truly only for the freshers. ரைட்டா? ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கூட யூஸ் ஆகாது. அதாவது எப்படி ஒரு லேப்டாப்பை டிஸ்அசம்பிள் பண்ணணும். மேலே இருக்கிற இந்த காஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எதுக்காக போட்டிருக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக யூஎஸ்டி இல்லாமல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் மதர் போர்டை நீங்கள் வெறும் கையால் தொடக்கூடாது. ரைட்டா? அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய கால் ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டில் இருக்கக்கூடாது. ஒரு ரப்பர் செப்பல் போட்டுக்கிட்டாச்சும் நீங்கள் லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணணும். ஒருவேளை அந்த கிரவுண்டில் டைரெக்டாக கால் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்ட்ரோலர் ஐஓவை டச் பண்ணிங்க அப்படின்னா ஐஓ ஃபால்ட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து அந்த வார்னிங் மெசேஜை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். ரைட்? போர்டை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்க்ரூ எந்தெந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க. இப்போது இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்குது. அதனால் வந்து இது மிக்சப் ஆகிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எல்லா லேப்டாப்லேயும் அந்த மாதிரி வராது. சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூவோட டைப்பு அலன் டைப்பில் வரும். ஓகே, அண்டு சைஸஸ் வந்து வேரியஸ் சைஸஸில் இருக்கும். இந்த மாதிரியான கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் கிட்டு 600-700 வரும். ஸோ எல்லா விதமான ஸ்க்ரூஸும் நம்ம இதை யூஸ் பண்ணி ஈஸியாக அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அண்டு எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஒருவேளை ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சைஸ் எடுக்கிறீங்க, இது ரெண்டும் பெருசாக இருக்குது. மறுபடியும் இங்கே 2 சின்னது எடுக்கிறீங்க, 2 பெருசாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அதே சைஸ் தான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். மாற்றி போட்டிங்க அப்படின்னா ஒன்று பேனல் டேமேஜ் ஆகும், அல்லது உங்களுடைய கீபோர்டோ அல்லது எந்த ஸ்க்ரூ அந்த இடத்துல போய்ட்டு அதை டைட் பண்ணணுமோ அதை டைட் பண்ணாமல் இருக்கிறதுனால டச் பேடு ப்ராப்பராக வேலை பண்ணாது, அல்லது கீபோர்டு ரொம்ப லூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த சைஸ் அந்தந்த இடத்துக்கு போயிடணும். இப்போ இதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். எந்த இடத்துல உங்களுக்கு லூப் கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்தே லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு லேப்டாப்பும் ஒரு மாதிரி அந்த கட்டுற கான்செப்ட் வந்து ஒரு மாதிரி வேரி ஆகும். ஓகே, சரி. இப்போ எனக்கு இந்த பக்கமும் கிடைக்குது, இதோ இந்த சைடும் கிடைக்குது. ஒரு போர்டை வெளில எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னெல்லாம் ஹார்ட்வேர் இருக்கோ அந்த ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு இடத்துல சேஃபாக வைக்கிறது பெட்டர். எதுவும் மிஸ் ஆகிடாமல், ஈவன் ஒரு ஸ்க்ரூ கூட மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்க்ரூவும் வந்துருச்சு அப்படிங்கிறத 100% கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு லேப்டாப் விடல அப்படின்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஜாபை. அவசரப்பட வேண்டாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே அது பிடிக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல எதுனா ஸ்க்ரூ இருக்கா பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் அந்த இடத்துல ஸ்க்ரூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நவ் டி பேனல் வெளில வந்துருச்சு. லேப்டாப்போட பேனல்ஸை வந்து ஏபிசிடின்னு பிரிப்பாங்க. பாட்டமில் இருக்கிறது டி பேனல். ஃபைன். இது M.2 ஆர் NVMe. இது M.2. ஓகே, ஹார்ட் டிரைவ். ஸோ கஸ்டமரோட ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்க்ரூஸும், இந்த ஸ்க்ரூஸ்லாம் நீங்கள் திரும்பவும் இங்கேயே போட்டுட்டாலும் ஓகே. பட் மதர் போர்டை சிப் லெவல் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரைட்டாக? போட்டு வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் போர்டை எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம அந்த மாதிரி போடவும் முடியாது. ஒருவேளை போடுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஹார்ட் டிஸ்க்கை கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எந்த ஹார்ட்வேரில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல பவரை 0 பண்ணிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? நான் பண்ணதே தப்பு ஆக்சுவலி. இந்த ஹார்ட் டிஸ்க்கை கட்டிருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு பவர் போகாது, இப்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஹார்ட் டிரைவ் வேலை பண்ணுறது வந்து 3rd ஸ்டேட் பவரில் தான் வேலை பண்ணும். பவர் போகாது, ஆனாலும் அது தப்பு தான். போர்டில் பவர், இந்த பவர் கொடுத்தீங்க அப்படின்னா போர்டோட எவ்ரி கார்னர் இந்த பேட்டரி வோல்டேஜ் இப்போ போயிருக்கும். ரைட்டா? ரொம்ப முக்கியமான அது எல்லாமே இடத்துலையும் நிற்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலையும் நிற்கும், எந்த இடத்துலையும் வேலை பண்ணாது. ஸ்டாண்ட் பை செக்ஷன் மட்டும்தான் வேலை பண்ணும், வேறு எங்கேயும் வேலை பண்ணாது. ஓகே, பட் ஆனாலும் கூட இதை எடுத்துட்டோம் அப்படின்னா போர்டில் இப்போது பவர் அப்படிங்கிறது 0. Now let's remove the battery pack.
இந்த டெக்னீஷியனுக்கு உண்டான நோட்ஸ் மட்டும்தான் இது. ஹோம் யூசர்ஸு நிச்சயமாக இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற சின்ன தப்பு பெரிய லெவலில் உங்கள் லேப்டாப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும். பொலாரிட்டி ரொம்ப முக்கியமானது, பொலாரிட்டி, ரைட்டா? ஸோ நிச்சயமாக இதை ஹோம் யூசர்ஸு எண்ட் யூசர்ஸு ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, பேட்டரி ரிமூவ். ஹார்ட் டிஸ்க்கு நம்ம எடுத்தாச்சு. நவ் லெட்ஸ் ரிமூவ் த ரேம். DDR4 போட்டிருக்காங்க. சிங்கிள் ஸ்டிக் வந்து 8 GB இருக்குது. ஸோ 8 + 8 16 GB. இந்த லேப்டாப் விக்டர்ஸ் வந்து கேமிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது, அதனால் வந்து ரேம் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது பெட்டர். ஓகே, நவ் வயர்லெஸ் கார்டு. ஓகே, வயர்லெஸ்ஸாக ஆண்டனாவிலேருந்து ஆக்சுவலி டாப் பேனல்லேருந்து வர ஆண்டனா இது ரெண்டும். இந்த ஆண்டனாவில் ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணல அப்படின்னா கூட திரும்பவும் போடும்போது உங்களுடைய வயர்லெஸ் ரிசீவிங் அந்த குவாலிட்டி வந்து அவ்வளோவா இருக்காது. ஓகேவா? அதாவது ஏற்கனவே வந்து ஒரு 5 பாயிண்ட் காமிக்குது, 100% காமிக்குதுன்னா இப்போ 3 பாயிண்ட் 60% தான் காமிக்கும். ஸோ 2 ஆண்டனா ரெண்டுமே போட்டுறது பெட்டர். மெயின் அண்ட் ஆக்ஸ் ரெண்டுமே போடணும். நவ் லெட் மீ ரிமூவ் த வயர்லெஸ் லேன் அடாப்டர். ஸோ வயர்லெஸ் லேன் அடாப்டர் வந்து மிஸ்மேட்சாக போடக்கூடாது. வேறு ஒரு லேப்டாப்பில் இருந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ஹெச்பி, இந்த விக்டர்ஸ்னு கிடையாது, எந்த விதமான ஹெச்பி மாடலுமே நீங்கள் வயர்லெஸ் லேனை மாற்றி போடும்போது அக்செப்ட் பண்ணாது. மேக் ஐடி மிஸ்மேட்சுன்னு வந்துடும். ஃபைன். அதனால் வயர்லெஸ் லேனை ரொம்ப பத்திரமா வைக்கணும். திரும்ப போடும்போது டெக்னீஷியன்ஸ் மறந்து போகிற ஒரு விஷயம் அது. அசம்பிளிங்லாம் பண்ணி முடிச்சுருவோம். ஃப்ரெஷர்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக என்னென்ன டிவைஸை ஃபஸ்ட் எடுக்கிறோம், செகண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்பவும் அதே வருஷப்படி உள்ளே போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்க்ரூ கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, நவ் ஹீட் சிங்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார ஸ்க்ரூஸ் இருக்குது, அந்த ஸ்க்ரூஸ் உள்ளே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மேக்னெட் பீஸு, ஒரு ஸ்க்ராப் லேப்டாப்பில் நீங்கள் பெசலில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸ்லீப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மேக்னெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேக்னெட்டை நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அந்த ஸ்க்ரூ எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இது எங்கேயும் போகாது, ரைட்டா? இந்த ஸ்க்ரூ நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கிடலாம். ஒரு லேப்டாப்போடது இந்த இடத்துலையே இருக்கும். கடைசியில் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி சேஃபான ஒரு இடத்துல வச்சிடலாம். ஃபைன். நவ் லெட்ஸ் டேக் அவுட் த ஹீட் சிங்க். ரொம்ப முக்கியமான லாக்காக இது வேலை பண்ணுது, ரைட்டா? இந்த இடத்துல ஒரு கான்செப்டுமே கிடையாது. ஆனால் திரும்ப கண்டிப்பாக இதை வைக்கணும், இல்லைனா ஹீட் சிங்க் அவ்வளோ டைட்டாக போய் உட்காராது. ஒரு சின்ன இந்த ஒரு பீஸில் வந்து இந்த ஹீட் சிங்கை வந்து மதர் போர்டோட லாக் பண்ணுறோம், ரைட்? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். அதை கஸ்டமரோட ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட மிஸ் பண்ணிட வேண்டாம். அவன் காரணம் இல்லாமல் போட மாட்டான், அப்படி பார்க்கணும். மேனுஃபேக்சரர் காரணம் இல்லாமல் ஒரு ஸ்க்ரூ கூட போட மாட்டான். ஓகே, இது மெயின் பவர் கேபிள். ஹை வோல்டேஜ் அடாப்டர்லேருந்து உள்ளே வர ரூட்டு இந்த ரூட்டு. ஃபைன். நான் இந்த கேபிள் பேக்லைட்டோடது, அதாவது மேக்குக்கு பின்னாடி அந்த லோகோ வருது இல்லையா, அதே மாதிரி இந்த விக்டர்ஸ்க்கு பின்னாடி ஒரு லோகோ வரும், பேக்லைட்டு. கீபோர்டோட பேக்லைட் வேறு, பேனல் பேக்லைட் வேறு. இது பேனல் பேக்லைட் வருது இந்த இடத்துல அவன் போட்டிருக்கிறது.
ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்டலாக அதை அன்லாக் பண்ணிடலாம். இந்த இடங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் எதனா ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு அதை க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன். அது நல்லா க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன் அந்த இடத்த. ஃபைன். கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம் அப்படின்னா கூட அந்த இடம் சிவியராக நம்மளை பனிஷ் பண்ணிட்டோம், திரும்பவும் அது உட்காராது. ஃபைன். ஆப்பிளில் இதை விட சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ நான் எடுத்தது கார்ட் ரீடர், ரைட்டா? கார்ட் ரீடரோட போர்டுக்கு போகிறது இது பேக் லைட்டு. நான் இந்த இடத்துல வருது பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த யூஎஸ்பியோடது அது பேக் சைடு தான் இருக்குது. இது ஸ்பீக்கரோட கனெக்ஷன். இப்போ நான் எடுக்கிறது போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல, இது ஸ்பீக்கரோட கனெக்ஷன், ரைட்? இப்போ கொஞ்சம் லேப்டாப்பை நம்ம இந்த பக்கமாக நகர்த்தி எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே இருக்கிறது இன்டர்னல் கீபோர்டு. ஸ்லோ வெரி ஸ்லோ. யா, இன்டர்னல் கீபோர்டோடது, இது டச் பேடோடது. ரைட். நவ் இன்னும் ஒரு இடம் நம்ம இந்த கேபிள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேபிள் பாட்டமில் இருக்குது, அதனால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கேபிள் இருக்குது பாருங்கள், இது EDP கேபிள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த NVIDIAவிலேருந்து வீடியோ சிக்னல் இதோ இந்த EDP கேபிள் வழியாக தான் ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ த கேபிள் கனெக்ஷன் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் மதர் போர்ட். இதை தொடும்போது மட்டும் கண்டிப்பாக எந்த பவரும் இருக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் அடாப்டர் ஆர் பேட்டரி போட்ட உடனே ஹை வோல்டேஜ் வந்துடும். மதர் போர்டில் இந்த கனெக்டர்கிட்ட ஹை வோல்டேஜ் வந்துடும். நிறைய பேர் ரொம்பவும் லாஸ் ஆகிறது டெக்னீஷியன்ஸ் இந்த இடத்துல தான் லாஸ் ஆவாங்க. ஸ்க்ரீன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வரும், ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீன் மாற்றுவாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஸ்க்ரீனை மாற்றும் போது அடாப்டர் எடுத்திருப்பாங்க, பட் பேட்டரியை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. பேட்டரி இருக்கும்போது பேட்டரியோட வோல்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 15 வோல்ட்னா அந்த 15 வோல்ட்டு இங்கே இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனை போடும்போது நீங்கள் கொஞ்சம் இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஹை வோல்டேஜோட சிக்னல் லைன் டச் ஆகிறதுனால எதர் ஓல்டு மதர் போர்டு வந்தால் ஹப்பு போயிடும், நியூ மதர் போர்டு வந்தால் ப்ராசர் போயிடும். ஓகே, அதனால் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம், ஏகப்பட்ட பேர் லாஸ் ஆன இடம் இந்த இடம். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் மாற்றும் போது கம்பல்சரியாக டிஸ்பிளே கேபிளை நீங்கள் டச் பண்ணாவே அடாப்டர் அண்ட் பேட்டரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நவ் டைம் டு டேக் அவுட் த மதர் போர்டு. போர்டுக்கும் நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம். ஃபைன், ஆல் த போர்ட் ஸ்க்ரூஸ் ஆர் ரிமூவ். இப்போ ஒரு ஸ்க்ரூவும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லா ஸ்க்ரூவுமே இதிலேயே வந்துடுது. ஓகே, நான் போர்டை ஜென்டலாக வெளில எடுத்துடணும். இந்த போர்டோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா போர்டு டெட்டு, ஏற்கனவே யாரோ பார்த்துருக்காங்க. ஸோ எங்கே டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் பண்ணிடலான்னு தான் இதை பண்ணுறது. போர்டு இங்கே எங்கேயோ யா. ஓகே, நாம் இப்போ இந்த கேபிளை நம்ம ஜென்டலாக எடுத்துடலாம். ஓவர். ஃபைன். இப்போ இந்த மதர் போர்டில் மீதி இருக்கிறது அப்படின்னா இப்போ இந்த லாக்கை எடுத்துட்டீங்க அப்படின்னா டிசி கேபிள் வெளில வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அது இங்கே இருக்குது இல்லையா, நான் அதையும் கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா டிசி கேபிள் எப்படியும் போர்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வேணும். எஸ், டிசி கேபிள் கையோடு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? சரி, நான் உங்களுக்கு 2 இடம் காமிக்கிறேன். டு ரீப்ளேஸ் ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 2 இடத்தையும் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க அப்படின்னா நார்மலாக வந்து 2 ஸ்க்ரூ தான் போடுவாங்க அல்லது 3 ஸ்க்ரூ போடுவாங்க. பட் இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கான் அப்படின்னா ஏபி அண்ட் சிடி, வேறு ஒன்றும் கிடையாது. ஏபிசிடி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, ரொம்ப சிம்பிளாக இப்போ இந்த இடத்துல இந்த பேட் இருக்குது இல்லையா? ஓகே, இது ஏ டாப் சைடு, உள்ளுக்குள்ளார ஸ்க்ரீன் சைடு வர்றது பி, கீபோர்டு வர்றது சி, பாட்டம் வந்து டி. தட்ஸ் ஆல்.
பாட்டம் வந்து டி. ஸோ இந்த ஏபி அண்டு சிடி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பிடிக்கிறது இந்த ஹிஞ்சஸ்ஸு. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரூஸை கழட்டிட்டோம் நம்ம அப்படின்னா தென் ஏபிசிடி, ஏபி தனியாக போய்டும், சிடி தனியாக வந்துடும். இந்த பக்கமாக இருக்கிற இந்த இன்ச்சஸையும் இந்த பக்கமாக இருக்கிற இந்த இன்ச்சஸையும் கழட்டிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அப்படி தான் பண்ணணும். ரொம்ப க்ளீனாக பண்ணணும் அப்படின்னா இதை கழட்டிட்டு தென் ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் பண்ணுறது தான் டேமேஜ் இல்லாமல். கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்ட்ரைட்டாக அதிலேருந்தே கழட்டலாம் அப்படின்னா பண்ண முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை கழட்டுறதுக்கு இந்த பெசல் உரிச்சிங்கன்னா போதும். இந்த பெசல் இருக்குல்லையே, ஏதாச்சும் ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா மற்ற இடங்கள் ஈஸியாக வந்துடும். இதுவும் கூட இதோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஹீட் பண்ணால் இன்னும் ஸ்மூத்தாக வந்துடும். லைட்டாக ஹீட் பண்ணணும். இது வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, லைட்டாக ஹீட் பண்ண இப்போ நான் அது வந்துருச்சு அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. ஸோ ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ஜென்டிலாக பண்ணோம் அப்படின்னா ஏபியிலேருந்து சிடியை டிட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜென்டிலாக ஹீட் காமிச்சு இந்த ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராப்பர் வே, ரைட்டா. பட் இந்த ஸ்க்ரீனில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால தேவையில்லாமல் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். நார்மலாக சர்வீஸ் பண்ணும்போது நம்ம ஃபீல்டை தவிர வேறு எங்கேயும் கை வைக்கக்கூடாது. அது ஒரு புது பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கீபோர்டு மாற்றுறதுக்கு வருது அப்படின்னா கீபோர்டு மட்டும் மாற்றிட்டு அந்த போர்டு அனுப்பிடணும். மதர் போர்டு டெட்டாக வருதுன்னா அது வேறு விஷயம். கீபோர்டு மாற்ற வர மதர் போர்டில் நீங்கள் படித்ததை ஏதாச்சும் அப்ளை பண்ணியோ அல்லது ட்ரை பண்ணியோ பார்க்கும்போது உங்களுடைய டைம் ரொம்ப பேடாக இருந்தது அப்படின்னா அந்த போர்டு வேறு எதனா ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.